வணக்கம். இன்னைக்கு இருக்கிற அறிவியல் வளர்ச்சியில் நம்ம எல்லாரும் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறோம். பலவிதமாக யூஸ் பண்ணுறோம். எப்படின்னா நம்ம மொபைல் டிவைஸில் யூஸ் பண்ணுறோம், கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறோம், லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதில் நம்மளுக்கு முழுமையாக பாதுகாப்பு இருக்கா? அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த மாதிரி இன்டர்நெட்டை யூஸ் பண்ணும்போது, எஸ்பெஷலி மொபைல் டிவைஸை யூஸ் பண்ணும்போது அதில் என்ன பாதுகாப்பு நம்மளுக்கு தேவை, நம்ம அதை எப்படி பாதுகாப்பாக பயன்படுத்துறது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட இன்றைக்கி ஒரு நிபுணர் வந்திருக்காரு. வாங்க, அவர் என்ன சொல்கிறாரு, எப்படி நம்ம மொபைல் டிவைஸ் யூஸ் பண்ணும்போது பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ளே போகலாம். வணக்கம், நான் ராஜா செல்வராஜ். கடந்த 15 வருஷமாக நான் சைபர் செக்யூரிட்டியில் இருக்கேன். தற்பொழுது இந்த துறையை சார்ந்து தான் ஒரு பன்னாட்டு வங்கியில் சைபர் செக்யூரிட்டியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதர் தென் த ஒர்க், நான் ஒரு ஆராய்ச்சி மாணவராக இருக்கேன். அதை இல்லாமல் இந்தியாவில் பல கல்லூரிகளில் மாணவர்களுக்கு விழிப்புணர்வும் சைபர் செக்யூரிட்டியில் ஆராய்ச்சிக்கான உதவியும் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய துறைகள் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பயனுள்ள தகவலை மொபைல் செக்யூரிட்டி பார்க்க போகிறோம். மொபைல் டிவைஸ் செக்யூரிட்டின்னு சொன்னீங்க. இப்போ மொபைல் ரொம்ப சீப்பாக நிறைய இடத்துல கிடைக்குது. அந்த மாதிரி சீப்பாக கிடைக்கிற அந்த மொபைலுக்கு என்ன செக்யூரிட்டி, என்ன அவசியம்? பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா, ஸோ ஒரு பஸ்ஸில் போகிறோமோ எல்லாமே ஒருத்தவன்கிட்ட இருந்து என்ன பொருள் இருக்குன்னா பணம் இருக்கும். பணத்தை திருடுறதுக்கு பார்ப்பாங்க. இன்றைய காலகட்டத்தில் மொபைலை பற்றி இருக்கும்போது அவங்கள்ட்ட டேட்டா ரொம்ப உங்களுடைய பர்சனல் டேட்டாவை வச்சு எந்த மாதிரியான திருட்டு வேணாலும் நடத்தலாம். அதை தான் சொல்கிறாங்க நூதன திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு. சரி. ஸோ உங்களுடைய மொபைல் கம்ப்யூட்டருக்கு அடுத்தது ஒரு அத்தியாவசியமான டிவைஸ் மொபைல் டிவைஸ். ஃபோட்டோ, லைக் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ், உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. அதுலேருந்து எல்லாரையும் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு விழிப்புணர்வு ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன மொபைலில் வச்சுருந்தாலும் மற்றவங்க கிட்டேருந்து அதை பாதுகாக்கிற சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. ஆமாம். ஸோ நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்ற மாதிரி இது ஒரு அத்தியாவசியமான ஒன்றாக இருக்குது. நம்மளை பாதுகாக்கிறது மொபைல் டிவைஸை பாதுகாக்கிறது ரொம்ப அவசியமானது ஒன்றாக இருக்குது. சரி, இப்போ அந்த மொபைல் டிவைஸில் என்னென்ன நம்ம பாதுகாக்கணும், எவ்வளோ செக்யூர் அதில் தேவை அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்ல இருக்கீங்க. ஆமாம். மொபைலில் டேட்டா திருடுறாங்கன்னு சொல்கிறீங்க. அப்படி திருடுறதுனால ஒருத்தருக்கு என்ன திருடுறதுனால என்ன நோக்கம், என்ன அவசியம் இருக்குது ராஜா? ஆமாம், நல்ல கேள்வி. இந்த நூதன திருட்டுங்கிறது பலவிதமாக மான நோக்கம் இருக்குது. முதல்ல பார்த்திங்கன்னா, ஒன்று பாப்புலாரிட்டிக்காக பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது இன்னொன்று பார்த்திங்கன்னா பணத்தை திருடுறதுக்காக, இன்னொருத்தவங்கள்ட்ட இருந்து பணத்தை எடுத்துகிட்டு அவங்க ஜாலியாக இருப்பாங்க. அந்த மூன்றாவது ரொம்ப ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா செக்ஸுவல் அப்யூஸ். ஸோ அவங்களோட பர்சனல் டேட்டாவை எடுத்துகிட்டு மிரட்டுறது. அது இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப குற்றங்கள் அதிகரிச்சுட்டு இருக்கு இந்த இணையவழி திருட்டில். அதுக்குண்டான நம்ம இதெல்லாம் அடுத்த ஸ்டெப் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு விழிப்புணர்வாக நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். ராஜா, நீங்கள் டேட்டா திருட்டு அதெல்லாம் பற்றி சொன்னீங்க. இதில் செக்யூரிட்டி மெஷராக நம்ம முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும் இதுக்கு? ஓகே, நல்ல கேள்வி. இதில் முதல் ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா, நிறைய குறுந்தகவல்கள் வந்துட்டுருக்கோம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா அன்னோன் பர்சன்ஸில் யாரும் மெசேஜ் அனுப்புனாங்க, வாட்ஸ்அப்லேயோ ஆர் டெலகிராம்லேயோ சிக்னல்லையோ யாரும் அனுப்புனாங்க அப்படின்னா இந்த மெசேஜை நம்ம கிளிக் பண்ணக்கூடாது. ஏன்னா எப்போதுமே ஒரு ஜென்யூனாக ஒரு பேங்க்கில் இருக்கிற மாதிரியே அனுப்புவாங்க. மெசேஜ்லேருந்து உங்களுக்கு இந்த ஓடிபி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நூதன திருட்டுகளுக்கு நடக்கும். அப்படி நடக்கும்போது நம்ம ஒரு முறைக்கு 2 முறை ஆராய்ஞ்சி அந்த மெசேஜை படிக்கிறது ரொம்ப அவசியம். அதனால எதுவும் ஒரு லிங்க் அனுப்புனாங்க அப்படின்னா
அதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணக்கூடாது. இது வந்து என்ன ஒரு டைப்பான அட்டாக்னா சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக். ஸோ இந்த விழிப்புணர்வு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ராஜா, நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பற்றி, எஸ்எம்எஸ் பற்றி நீங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இது இல்லாமல் வேறு என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள்? ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டிக்ஸ் வந்து ஹேக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து இப்போ முதல்ல வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளூடூத் அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டியை வந்து பார்க்க போகிறோம். அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மக்கள் வந்து ப்ளூடூத் தான் வந்து ஒரு இன்றியமையாத சர்வீசஸாக வந்து மொபைலில் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபோட்டோ வந்து நிகழ்ச்சி காலங்களில் வந்து ஃபோட்டோ எடுத்தோம்னா, ஒரு பாட்டை வந்து ஷேர் பண்ணோன்னா, அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து பிட்வீன் மொபைல்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ரீக்வென்சியில் வந்துட்டு ஆப்ரேட் ஆகுது. ஸோ யார் வந்து டிஸ்கவர் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து தெரியாது. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன ஒரு விழிப்புணர்வான விஷயம் என்னென்னா, எங்கெங்கெல்லாம் வந்து தேவையில்லாத இடத்துல ப்ளூடூத் யூஸ் பண்ணல அப்படின்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். அதனால் வந்து பொது இடங்களில் இப்போ ஷாப்பிங் மால் வந்து போகிறோம், அந்த இடத்துலலாம் வந்து தேவை இருக்காது. உங்களுக்கு வந்து ப்ளூடூத் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. வேறு என்னென்ன டெக்னிக்ஸ் வச்சு நம்மளோட டேட்டா மற்றதெல்லாம் அவங்க ட்ராப் பண்ணுவாங்க? ஓகே. இப்போ வந்து ஹேக்கரை பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் கேதரிங் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேஸ். உங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது வந்து சோஷியல் இன்ஜினியரிங் மூலமாகவோ எஸ்எம்எஸ் மூலமாகவோ எடுத்து நீங்கள் வந்து ஒன்ஸ் லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து எடுத்துருவாங்க. அதர் டெக்னிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் வந்து தே வில் டேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் டிவைஸ். அதை தான் வந்து ஒரு அப்ளிகேஷன் மேல்வேர் வந்து இன்ஜெக்ட் பண்ணி உங்களுடைய டிவைஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹேக்கர் வந்து உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், இப்போ கார்டெலாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க, விர்ச்சுவல் வாலெட் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணலாம். அடுத்தது வந்து லொக்கேஷன் வந்து ட்ராக் பண்ணலாம். அதை வந்துட்டு யூஸ் பண்ணி உங்களை த்ரெட்டன் பண்ணலாம். அதாவது லொக்கேஷன்னா நம்ம எங்கே இருக்கும் அப்படிங்கிறத கூட அவங்களால தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய லைவ் லொக்கேஷன் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து எங்கே நின்றுட்டுருக்கீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து பண்ணலாம். ஓகே ராஜா, நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து டெக்னிக்கலாக வந்து எப்படி நம்மகிட்ட வந்து டேட்டா அவங்க திருடுறாங்க எப்படின்னு சொன்னீங்க. இப்போது ஒரு உதாரணத்துக்கு இப்போ என்னோடய மொபைலே தொலைஞ்சு போச்சுன்னு வச்சிங்களேன், அப்போ நம்ம என்னென்னலாம் செய்யணும், என்ன பண்ணணும் அதுக்கு? இப்போ மொபைல் திருட்டு வந்து ரொம்ப சாதாரணமாக ஆகிப்போச்சு ஆக்சுவலாக. ஸோ லைக் இப்போது வந்து நல்ல திருவிழா கூட்டங்கள், ரொம்ப வந்து ட்ரெயினில் போகும்போது தெரியாமல் வந்து தவற விடுறது வந்து ரொம்ப வந்து ஒரு சாதாரண விஷயமாயிருச்சு. நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து ஸ்மார்ட் மொபைல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அத்தியாவசியமாகிருச்சு. எல்லாருக்குமே வந்து குடும்பத்தில் வந்து எல்லாருமே வந்து ஸ்மார்ட் மொபைல் வந்து வச்சுருக்கோம். நம்ம வந்து என்ன வாங்கின உடனே ஆன்டி தெஃப்ட் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம். இதில் வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ அடுத்தது வந்து பண்ணுறீங்க அப்படின்னா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், மொபைல் வந்து திருட்டு நடந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ மூணாவது வந்து உங்களுடைய சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி டெர்மினேட் பண்ணணும், கால் எதுவும் பண்ண முடியாமல் அளவுக்கு. ஸோ நாலாவதாக வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ், மொபைலுக்குன்னு வந்து ஒரு இன்சூரன்ஸ், தெஃப்ட் இன்சூரன்ஸ் வந்து போட்டிருப்பீங்க, அதை யூஸ் பண்ணி கிளைம் பண்ணலாம். இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் வந்துட்டு நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப அவசியம். ஓகே. ஸோ நீங்கள் மொபைலில் தவற விட்டாலோ இல்லை யாராவது திருடிட்டாலோ இதெல்லாம் தான் நம்ம முதல்ல இம்மீடியட்டாக பண்ண வேண்டிய விஷயங்கள். ஆமாம். ஓகே, ரொம்ப நல்லது. ராஜா, நீங்கள் வந்து இணைய வழி டேட்டா திருடுறதை பற்றி சொன்னீங்க, காசு எப்படி அபகரிக்கிறாங்க நம்ம டேட்டா கலெக்ஷன் வச்சுன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் மூணாவதாக ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, இந்த இணையம் வழி செக்ஷுவல் அப்யூஸ் நடக்குது நிறையா அப்படின்னு சொன்னீங்க. அதை பற்றி கொஞ்சம் நிறையா சொல்லுங்கள். அதில் நம்ம என்ன எப்படி தற்காத்துக்கலாம், என்ன விஷயம்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமாம், ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று இன்றைய காலகட்டத்தில். எல்லோரும் வந்து இப்போது
குழந்தைகள் வந்து நிறைய வந்து மொபைல் வந்து கம்யூனிகேஷனுக்காக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கோவிட் காலகட்டத்தில் வந்து பாடத்திட்டத்துக்காக வந்து அவங்க வாட்ஸ்அப் வந்துட்டு ரெஃபர் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஒரு பேரண்ட்ஸாக வந்து நம்மளுடைய கடமை வந்து என்னென்னா, நம்ம அவங்கள மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறது வந்து ரொம்ப வந்து அவசியமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அவசியம் வந்து ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு தெரியாமலே வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே இன்ஸ்டால் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அதற்காக வந்து நம்ம வந்து எப்போதுமே வந்து ஒரு பேரண்ட்ஷியல் கைடன்ஸ் வந்து பண்ணணும். அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம வந்து அவங்க என்னென்ன வெப்சைட்ஸ், என்னென்ன வந்துட்டு சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, வெதர் இட்ஸ் லைக் கேமிங் சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்களா, படிப்பு விஷயமாக வந்துட்டு என்ன பண்ணுறாங்களா அப்படின்றது வந்து ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம முந்தைய காலகட்டத்தில் வந்து கல்லூரி நம்மளே வந்து பார்த்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கல்லூரி காலத்தில் வந்து பொண்ணுங்க பின்னாடி வந்து பசங்க போனாங்களோ அவங்களுடைய நோக்கம் வந்து தெரிஞ்சிடும், எதற்காக வந்து நம்ம பின்னாடி வந்துட்டு வராங்க அப்படின்னு. பட் இந்த இணையவழியில் மட்டும் வந்து தெரியவே தெரியாது யார் வந்து நம்மளை வந்து பின்தொடர்றாங்க அப்படின்றது வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அப்படின்றதுனால நம்மளுடைய ஆஸ் எ பேரண்ட்டாக வந்து நம்ம வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக வந்துட்டு இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து இருக்கும். ஓகே, அப்போ நீங்கள் வந்து நம்ம ஒரு மொபைல் டிவைஸ் வாங்கின உடனே எது மூலம் நம்மளை வந்து அவங்க டேட்டா எடுக்கிறாங்க, எப்படி இது பண்ணுறாங்கங்கிற தெரியாததுனால நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஓகே, சரிங்க. ராஜா, நீங்கள் நிறைய பயனுள்ள தகவல்லாம் சொன்னீங்க. இதை தவிர வந்து ஒருத்தர் மொபைல் வாங்கின உடனே வேறு என்னென்ன அடிஷ்னல் ப்ரிகாஷனரி மெஷர்ஸ்லாம் எடுக்கணும்? ஓகே, நல்ல கேள்வி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மொபைல் வாங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து டிசேபிள் பண்ணிடணும், டியூன் பண்ணிடணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, லைக் பாஸ்கோடுன்ற சொல்லக்கூடிய நம்ம வந்து பாஸ்கோடு வந்துட்டு ஈஸிலி வந்து கெஸ்ஸபிள் பாஸ்வேர்டாக செட் பண்ணாமல் ஒரு காம்ப்ளிகேட்டட் பாஸ்வேர்ட் உங்களுக்குள்ளது அது வந்து செட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சாஃப்ட்வேர்ஸ் வந்து எப்போதுமே மொபைல் சாஃப்ட்வேர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து அப் டு டேட்டாக வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. உங்களுடைய டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுறீங்க, ஏன்னா மொபைல் வந்து ஒரு அத்தியாவசியமான டிவைஸ் மாதிரி ஆயிடுச்சு. அதை வந்து பப்ளிக்கில் அந்த டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணும்போது என்கிரிப்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து அத்தியாவசியமான ஒன்று. யாரும் வந்து ஈஸியாக வந்து டேட்டா வந்து எடுக்க முடியாது, அந்த மாதிரியான விஷயம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, லைக் வந்து ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் அப்படின்றது வந்து ரொம்ப அவசியம். அப்போ தான் வந்து யாருமே வந்துட்டு டிஸ்கவர் பண்ண முடியாது உங்களுடைய டிவைஸஸை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பொது இடங்களில் வந்து போகும்போது ப்ளூடூத் இந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி ஃபீச்சர் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த ஃபீச்சர்லாம் வந்து டிசேபிள் பண்ணி வைக்கிறது வந்து ரொம்ப அவசியமான ஒன்று. மொபைலில் இவ்வளோ விஷயம் இருக்குது, இவ்வளோ டேட்டா செக்யூரிட்டி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது பர்சனலாக எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப எனக்கு பர்சனலாகவும் நேயர்களுக்கும் அது ரொம்ப நல்ல வகையில் உபயோகமாக இருக்கும். இதை தவிர வேறு ஏதாவது இருக்கா நம்ம இன்டர்நெட்டில் பார்க்க வேண்டியது? நிறைய இருக்குது. நம்ம இன்றைக்கி வந்து பார்த்துருக்கிறது வந்து இந்த மொபைல் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பகுதி தான். இது இல்லாமல் இணையவழி திருட்டை பற்றி நம்ம வந்து வரும் எபிசோட்ஸில் வந்துட்டு நல்லா வந்து பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த வாய்ப்புகள் கொடுத்ததுக்கு வந்து உங்களுக்கு தான் வந்து நன்றி சொல்லணும். ஸோ அதுவும் நேயர்களுக்கும் வந்து ரொம்ப நல்ல பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ராஜா, நீங்கள் இன்றைக்கி சொன்ன விஷயம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு மட்டும் இல்லை, பார்க்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். வர எபிசோட்ஸில் வந்து இன்னும் நிறையா இணையத்தில் என்னென்ன வகையான த்ரெட்ஸ் எல்லாம் இருக்குது, அதை எப்படி நம்ம தற்காத்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இன்றைக்கி நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.